பிரபல இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி இயக்கி வரும் புதிய படமான அப்பாவில் கதாநாயகியே கிடையாது. தொலைக்காட்சி தொடர் இயக்குனர், திரைப்பட இயக்குனர், பின்னணி குரல் கொடுப்பவர், நடிகர் என பன்முக திறமையாளராக திகழ்பவர் சமுத்திரக்கனி. சுப்பிரமணியபுரத்தில் வித்தியாசமான வில்லனாக வந்து அனைவரையும் மிரட்டி தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். அதனைத் தொடர்ந்து தமிழில் நாடோடிகள், போராளி, நிமிர்ந்த நீல் உள்ளிட்ட பல படங்களில் சமுத்திரக்கனி இயக்கியுள்ளார். இதனிடையே தனது திறமையான நடிப்பால் தமிழில் நல்ல குணச்சித்திர நடிகராகவும் வில்லனாகவும் அவர் வலம் வருகின்றார். சாட்டை, வேலையில்லா பட்டதாரி ஆகிய படங்களில் அவரது நடிப்பு பெரிதும் பேசப்பட்டது. சமீபத்தில் அவர் வில்லனாக நடித்த ரஜினி முருகன் படம் வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. விரைவில் அவரது நடிப்பில் உருவாகியுள்ள விசாரணை மற்றும் காதலும் கடந்து போகும் படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளன. இந்த 2 படங்களிலும் சமுத்திரக்கனி போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார். அதிலும் காதலும் கடந்து போகும் படத்தில் சமுத்திரக்கனி தான் வில்லன் என கூறப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் ஒரு படத்தை இயக்கி வருகிறார் சமுத்திரக்கனி. அப்படத்திற்கு அப்பா என பெயரிடப்பட்டுள்ளது. சாட்டை படத்தின் 2ஆம் பாகமாக கருதப்படும் இப்படத்திற்கு இளையராஜா இசையமைக்கின்றார். இப்படத்தில் கதாநாயகியே கிடையாது. அப்பா மகன் இடையேயான மனதை உருக்கும் பாசம் பற்றிய படமாக இப்படம் உருவாக உள்ளது. ஏற்கனவே குணச்சித்திர நடிப்பில் பெயர் போன சமுத்திரக்கனி இப்படத்திலும் நடிக்கின்றார். தனுஷ் தயாரிக்கும் புதிய படத்திற்கு அம்மா கணக்கு என பெயரிடப்பட்டுள்ளது. அதேபோன்று கமலும் அமலாவும் மீண்டும் சேர்ந்து நடிக்க உள்ள படத்திற்கு அப்பா அம்மா விளையாட்டு என பெயரிடப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் தற்போது அப்பா படமும் சேர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.